மகத்துவம் அதிகமாக இருக்குது. அப்படியேப்பட்ட மகத்துவம் பெற்ற மனிதர்கள், பார்வைக்கு மனிதர் தான் 2 கால் தான் 2 கை தான். ஆனால் ஞானம் பெற்ற காரணத்தினால அவர் மகத்துவம் பெற்ற ஆத்மா ஆயிடுது. அது மகா ஆத்மான்னு பேர். அதுக்கு ஞானிகள் என்ன சொல்லணும்? மகா ஆத்மான்னு சொல்லணும். மகாத்மானா வெறும் காந்தியை மட்டுமே குறிக்கிற சொல்லல்ல. அது ஞானம் பெற்ற யாவருமே மகாத்மாக்கள் தான். அந்த மகாத்மாக்களை நார்த் இந்தியாவில் மகாத்மான்னு சாதாரணமாக ஞானிகள் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் மகாத்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். அது காரணம் இந்த திராவிட வளர்ச்சி காரணமாக இருக்கும். மகாத்மான்னு நம்ம அவ்வளோவா யாரையுமே மனுஷன்களை மகாத்மாவாக சொல்கிறதே இல்லை. மகா ஆத்மா அப்படின்னா அந்த ஆத்மாவில் உயர்ந்ததுன்னு அர்த்தமாக இருக்கிறது. உயர்ந்த ஆத்மா கொண்டவர் ஞானிகள் அப்படிங்கிறதுனால அவங்க காலில் யார் வேணாலும் விழலான்னு அர்த்தமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த 7 அறிவுக்கு மேலே ஒரு அறிவு இருக்குது. அது 8ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடியது. அது அஷ்டமா சித்தெல்லாம் பெற்றாங்கன்னா அவங்க 8ஆம் அறிவு பெற்றவங்களா ஆயிடுவாங்க. அஷ்டமா சித்தர்கள்னு சொல்கிறாங்களே, அஷ்டமா